ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம் சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்மணிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி 31/5/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். சில விஷயங்களை பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் பெரியோர்கள் சில செயல்கள் தர்மத்துக்கோ இல்லை சாஸ்திரத்துக்கோ விரோதமாக செய்த மாதிரி தெரியும். ஆனால் அப்படி மேலோட்டமாக பார்க்கும்பொழுது சாஸ்திரத்துக்கோ தர்மத்துக்கோ விரோதமாக தெரியுமே தவிர, உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவள் எல்லா நேதுகளுக்கும் உட்பட்டு தான் செய்திருப்பா. இல்லைன்னா இந்த உலகத்துக்காக செய்திருப்பா, இல்லைன்னா நமக்காக செய்திருப்பா. அதாவது உலகத்துக்காக செய்திருக்கலாம், நம்ம ஜனங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு செய்திருக்கலாம், இல்லை சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு தான் செய்திருப்பா. ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அது சாஸ்திர விரோதமாக கூட தெரியலாம். ஆனால் பெரியோர்கள் செய்த அத்தனை செயல்களையும் நாம் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம ஒரு தர்மத்தையோ சாஸ்திரத்தையோ பார்க்கும்பொழுது அதனோட முழு பொருள் தெரியாமல் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அது பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரியதாக தான் தெரியும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் நமக்காக எவ்வளோ அருளி செய்திருக்கார். ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார், வியாசதீர்த்தர் இவெல்லாம் நிறைய செய்திருக்கா, நிறைய சாதனைகள் செய்திருக்கா, நிறைய செய்திருக்கா. இப்போ அந்த செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நன்மைக்காக தான் இருந்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரர் ஒரு இடத்துல தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ பொதுவாக நம்மக்கிட்ட ஒருத்தர் வர, எனக்கு ஒரு ₹1,00,000 கடன் வேணும்னு கேட்குறா. நம்ம என்ன சொல்லுவோம்? பேங்க்கில் எதாவது அப்ளை பண்ணிங்களா? இல்லைன்னு சொல்லுவா. இல்லை உங்கள் ஆஃபீஸில் எதாவது லோன் போட்டிங்களா? என்ன கேட்குறோம்? முதல்ல பேங்க்கில் போட்டிங்களா? இல்லை. உங்கள் ஆஃபீஸில் எதாவது லோன் போட்டிங்களா? போடலை. இதெல்லாம் கேட்குறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? சரி, என்கிட்ட 1,00,000 இல்லை, ஒரு ₹10,000 தரேன், இன்னொருத்தர்கிட்ட 90,000 வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ₹1 வட்டிக்கு வாங்கி நம்ம ₹2 வட்டிக்கு கொடுப்போம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். முதல் நேர் வேங்கை முத்து அப்படின்றவர் வெண்குன்றம்லேருந்து எழுதியிருக்கார். சுவாமிஜி, என்னால் தொடர்ந்து தியானம் செய்ய முடியவில்லை, மனம் ரொம்ப அலைப்பாய்கிறது, புலன்களை அடக்கி தொடர்ந்து தியானம் செய்ய வழிமுறைகள் நீங்கள் கூறவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து தியானம் செய்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம் சுவாமிஜி? இப்போ இவருக்கு கேள்வி கேட்டவருக்கு என்ன கிரகம் பலகீனமாக இருக்குன்னு அதுக்கான பரிகாரத்தையும், இப்போ எல்லாருக்கும் பலன் தர மாதிரி அவர் கேட்டார். அதாவது புலன் அடக்கத்துக்கும் தியானத்துக்கும் அதுக்கான வழிமுறையை பற்றி நம்ம பேசலாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி அவருக்கு எந்த கிரகம் பலகீனமாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி சுக்கிர பகவான் பலகீனமாக வந்தார். நீங்கள் வெள்ளிக்கிழமை காலம்பரம் 6லேருந்து 7 மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போய் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி, ஒரு 1/2 கிலோ கல்கண்டு வாங்கி நைவேத்தியம் பண்ணி அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். 6 வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும், இந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் விலகும். பொதுவாக நீங்கள் கேள்வி கேட்டது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. பொதுவாக தியானம்னு சொன்னிங்கன்னா அந்த தியானத்துக்கு லயம், கட்டாயம், தூக்கம் ரெண்டுமே விரோதின்னு சொல்லுவான். இந்த தியானத்துக்கு லயப்படுறதும் தூக்கமும் விரோதின்னு சொல்லுவான். ஆனால் லயம்ன்றதை நம்ம நிறைய கொண்டாடுறோம். லயம்ன்ற விஷயத்தை கொண்டாடுறோம், தூக்கத்தையும் நம்ம கொண்டாடுறோம்.
தூக்கம்ன்றது தற்காலிக மரணம் அப்படின்னு யோகத்தில் சொல்லுவான். யோகிகள் தூக்கத்தை ஒரு தற்காலிக மரணமாக எடுத்துப்பான். அதேமாரி லயம் அப்படின்றது இந்த தியானத்துக்கு ஒரு விரோதமான ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாட்டை கேட்குறோம், அப்படியே லயிச்சு போயிட்டோன்றோம். என்னப்பா நான் வந்தது கூட தெரியலண்ணா, டிவி பார்த்துட்டே இருந்தேன்ப்பா, அப்படியே லயிச்சு போயிட்டேன். டிவியில் லயிச்சு போயிடுறோம். பாட்டு கேட்டால் லயிச்சு போயிடுறோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கையை பார்க்கும்போது அப்படியே லயிச்சு போயிடுறோம். ஆகாசத்தை பார்த்தா, இரவில் ஆகாசத்தை பார்த்தா லயிச்சு போயிடுறோம். சமுத்திரத்தை பார்த்தா ஒரு நிமிஷம் நம்ம மனசு வந்து அதில் லயிச்சு போயிடுறோம். இதெல்லாம் எப்போ யானை, சமுத்திரம், இயற்கை இதெல்லாம் வந்து எப்பவுமே பாட்டு, இசை இதெல்லாம் வந்து லயிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள். இதில் நம்ம கர்நாடக சங்கீதங்கள் தான் லயத்தை கொடுக்கும், அது மயக்கத்தை கொடுக்கும். மேற்கத்திய சங்கீதங்கள்லாம் வந்து டென்ஷனை தான் கொடுக்கும். எப்பயுமே வந்து பார்த்தா லயம் வந்து தியானத்துக்கு விரோதமாக இருந்தால் கூட லயம்ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனசை அமைதி பண்ணக்கூடிய ஒன்றா போயிடுது. தூக்கமும் லயமும் மனசை அமைதிப்படுத்தும். நீங்கள் பாருங்கள், நல்லா தூங்கி இருந்தால் டென்ஷன் இல்லாமல் இருப்பான், பதட்டம் இல்லாமல் இருப்பான். அரைக்குறையாக தூங்குறவாளுக்கு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லயப்படக்கூடியவர்களுக்கும் மனதில் ஒரு சாந்தி இருக்கும். முகத்தை பார்த்தாலே ஒரு அமைதி தெரியும். ஆனால் இந்த லயமும் தூக்கமும் தியான வாழ்க்கையில் போகிறவா, யோக வாழ்க்கையில் போகிறவாளுக்கு அது ஒரு பலகீனம்தான். மகரிஷி, ரமண மகரிஷி கூட ராத்திரி நித்திரை இல்லாமல் பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பாராம். கேரள குஞ்சு சுவாமிகள் வந்து அதை பற்றி அருமையாக எழுதியிருக்கார். அப்போ பக்கத்தில் இருக்கிற சுவாமி தூங்கவே மாட்டேறான்னு, விசாரம் இருக்கவனுக்கும் கடன் இருக்கவனுக்கும் எங்கே தூக்கம் வரும்னாலாம். நீங்கள் பாருங்கள், இந்த கடன் பட்டவர்களுக்கும் தூக்கம் போயிடும். விசாரம், அதாவது ஆன்ம விசாரம் பண்ணிகிட்டே இருக்கவாளுக்கும் நித்திரை போயிடும், நித்திரை வராது. அப்போ இந்த நித்திரை இலயத்தை விரோதமாக சொல்கிறோம். ஆனால் இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தான், அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேருந்து வெளியில் வர வேண்டியது அவசியம். இந்த புலன்கள் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ளே தான் அழிச்சிட்டு போகும். ஒன்று பதட்டத்தில் கொண்டு போய் விடும், இல்லை லயத்தில் கொண்டு போய் விடும், இல்லை தூக்கத்தில் கொண்டு போய் விடும். யோகம் பண்ணுறவாளுக்கும் கடைசியில் பார்த்தா இந்த தூக்கத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஆனால் இந்த தியானம்ன்றது முறையாக கற்றுக் கொடுக்கும்பொழுது அதை பயிற்சி கொடுக்கக்கூடியவர் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வழியை சொல்லுவான். அப்போ ஐம்புலன்களை அடக்கிறதுன்னு சொல்லும்பொழுது ரெண்டே விஷயம். புலன்கள் வழியில் கவனத்தை முழுமையாக செலுத்தாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். ஆனால் புலன்கள் வழியாக மனதை செலுத்தாமல் வாழறது ஈஸியான்னு சொன்னால் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். ஒரு வாசனையான ஒரு பொருள் வருது, ஒரு சந்தன வாசனை எடுத்துக்கோங்க, ஊதுவத்தி வாசனை எடுத்துக்கோங்க, இல்லை சாப்பாடு வாசனை. அந்த மூக்கு வந்து அந்த வாசனையை கொண்டு தான் போகும். அப்போ நாக்கு வந்து ருசியான பொருளை பார்க்குறது, கண்ணு பார்க்குறதுன்னா உடனே நாக்கில் வந்து எச்சில் ஊறும். இது வந்து இயற்கையாக புலன்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதுலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு தான் அந்த தியானம். அப்போ இந்த புலன்களை அடக்கிறது. அதனால தான் ஆகாரத்தில் வந்து அதிகமான கவனத்தை செலுத்தாத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமம் இல்லாதவன் வாசனை பிரியனாக மாட்டான்னு ஒரு ஸ்லோகம். எவனுக்கு வந்து உலக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கோ அவன் வந்து அலங்காரம், உங்களுக்கு வாசனை பொருளில் அதிகமான ஒரு நாட்டத்தை உடையவனாக இருப்பான்னு சொல்கிறான். இப்போ இது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான், அதையும் தவறுன்னு சொல்ல. இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். அப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வருதுன்னா அதுக்கு இந்த தியானம் வந்து பலன் தரும். தியானத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது பிராணாயாமம்னு சொல்கிறான். ஆனால் மகரிஷிகள் ஒருத்தர் ராஜயோகம் சொல்லக்கூடியவர்களும் குண்டல் யோகம் சொல்லக்கூடியவரும் ஒவ்வொரு வித்தியாசங்களை சொல்கிறான். இப்போ எதுவுமே குருமுகம் இல்லாமல் சுலபமாக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் சுலபமாக புஸ்தகத்து மூலமாகவோ இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசுகிறது மூலமாக நீங்கள் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியாது. சுலபமாக தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த உலகமே அமைதியாக இருக்குமே. எதுக்கு இத்தனை குருமார்கள், இத்தனை அவதார புருஷர்கள், இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் எதுக்கு வந்தால்? ஆக இது சுலபமான விஷயமே இல்லை, கடினமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் கேட்டது சுலபமாக கேட்டாலும் விஷயம் வந்து கடினம்தான். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து பொதுவாக எப்படி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி கூடாதோ அதிபோஜனம் வேண்டாம்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து மனசு இன்னும் ஒரு உருண்டை சாப்பிடணும்னு சொல்லும்போது நிறுத்திடுங்க. அதிபோஜனம் வேண்டாம். எப்பயுமே ருசிக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது. நம்ம பசிக்காக சாப்பிடலாம், ஆனால் எப்பயுமே வாழ்க்கையில் ருசிக்காக மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ருசிக்காக சாப்பிட்றத தவிர்த்தணும். அதுக்கு தான் சொன்னோம். இப்போ ஒருத்தர் சொன்னால் உப்புலியப்பன் கோயிலில் போனால் உப்பு குறைவாக போட்டு கொடுப்பா, உப்பு போட மாட்டான்லாம் சொன்னால் அது எந்த அளவு உண்மையாக பொய்யும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த உப்பு இல்லாமல் கொடுத்த ரகசியம் என்னென்னா எல்லா கோயிலையும் உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, ஒரு கோயிலையாவது உப்பு இல்லாத அந்த ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சுவாமி பிரசாதம்ன்ற பக்தியில் சாப்பிடுங்க.